ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்டின்னா பேன் 2017 ரெகுலேஷன் அப்டின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ஒரு சோசியல் மீடியால ஆ ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த ஹேஷ்டேக் எத மீன் பண்ணுது? ஏன் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ண காரணம் அப்டின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, எதுக்கு புகழ் பெற்றது அப்டின்னா, என்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ஸ உருவாக்குறதுக்கு. ஒரு யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா லெவல்ல, வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு நல்ல யூனிவர்சிட்டி அப்டின்ற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த பேர் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குறைய ஆரம்பிச்சுச்சு. ஒரு பேட் நேம் பார்த்தீங்கன்னா, வாங்க ஆரம்பிச்சுச்சு. என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாஸ் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அதுக்கப்புறம் நெறைய ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் மேல வர்றது. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் லீக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணதுனால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய அண்ணா யூனிவர்சிட்டி மேல குற்றம் சாட்டப்பட்டுருந்துச்சு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ 2015 பேட்ச் தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடி வாங்குன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,000 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கு பெர் இயர் பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் பிளஸ் அவங்களுடைய கேம்பஸ்ல பார்த்தீங்கன்னா, 2015 ரெகுலேஷன் அதாவது 2015 இயர்ல பார்த்தீங்கன்னா, சேர்ந்த பசங்க பார்த்தீங்கன்னா, 2013 ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 2,00,000 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, 1,50,000 சீட்ஸ் அப்ராக்ஸிமேட்லா பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2016ல பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணிக்கை 1,00,000 மாறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2017 பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, வெறும் 80,000 மாறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கான எம்ப்ளாய்மென்ட் பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு போறவங்களுக்கு ஒழுங்கா கிடைக்கிறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, தரமான ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளால உருவாக்க முடியல. அவங்க பார்த்தீங்கன்னா, இங்க படிக்கிறதுனால உருவாகுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எழுந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 400 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 15 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, 2017 ரெகுலேஷன பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ணாங்க கன்டினியூஸா. இந்த 2017 ரெகுலேஷன் எதை எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெகுலேஷன்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அவங்களுடைய நாலேட்ஜ் பார்த்தீங்கன்னா, இங்க இத படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய நாலேட்ஜ் அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஈஸியா அவங்க பார்த்தீங்கன்னா, ஜாப் கிடைச்சிட முடியும். அவங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஈஸியா சர்வே பண்ண முடியும். ஸோ இதை மீன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, 2017 ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, அசைன் பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. 2017 ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ணதுக்கான காரணமே இதான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2017 ரெகுலேஷன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுச்சு. அதாவது கம்பேர் டூ 2013 ரெகுலேஷன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதாவது கிரெடிட் சிஸ்டம். நீங்க பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் சேர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க ஒரு அரியர் வைக்கிறீங்க அப்படின்னா அதோடைய அரியர் பார்த்தீங்கன்னா எப்போ எழுதணும்னு கேட்டீங்கன்னா அது அதாவது நீங்க செகண்ட் இயர் போகும்போது இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிப்பான். அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா கூட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்க எழுதி ஆகணும். அதே மாதிரி நீங்க ஒரு 5 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அரியர் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால 5 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த இயர்ல கண்டிப்பா எழுத முடியாது. உங்களுக்கான ஓவரால் கிரெடிட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 36 கிரெடிட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மலா நீங்க கரண்ட் செமஸ்டர்ல எழுத போற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மினிமம் ஒரு 2 to 3 லேப்ஸ் இருக்கும். ஸோ அதுவே அதோட கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 to 25 கிரெடிட்ஸ் வந்துரும். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 11 கிரெடிட்ஸ் தான் இருக்கும். அந்த 11 கிரெடிட்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 3 கிரெடிட்ஸ் இருக்கும். 3 கிரெடிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் பார்த்தீங்கன்னா வரும். 3 3 9 9 கிரெடிட் தான் எழுத முடியும். மீதி 2 கிரெடிட் உங்களால எழுத முடியாது. ஏன்னா 2 கிரெடிட் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதே மாதிரி இருக்கிறதுனால ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அரியர் வச்சுட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு இயர்ல 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எழுத முடியும். மீதி 2 சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த இயர் அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல வச்ச அரியர் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர்ல தான் முடியும். சப்போஸ் அவனுடைய பேட் லக் தேர்ட் இயர்லயும் அரியர் பார்த்தீங்கன்னா வச்சுட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர்ல தான் எழுதணும். ஃபோர்த் இயர்ல விட்டானா பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இயர்ல தான் எழுத முடியும். இதே மாதிரி போயிடுச்சுன்னா அடுத்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்றவங்க. இந்த மாதிரி ரூல் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலபஸும் பார்த்தீங்கன்னா 2013 ரெகுலேஷன் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய சிலபஸ் வேரியா இருந்துச்சு. புது சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணாங்க. இருக்கிற சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா எலாபரேட் பண்ணி அவங்களுடைய டெஸ்ட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்ல வைக்கிற டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியா இருந்துச்சு கம்பேர் டு 2013 ரெகுலேஷன். இதனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2013 ரெகுலேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இன்னொரு பேட் லக் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் மார்க் பார்த்தீங்கன்னா 20 மார்க் போடுவாங்க. அவங்க எழுதுற எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு பார்த்தீங்கன்னா 80 கன்வெர்ட் பண்ணி பிளஸ் இன்டர்னல் ஒரு 20 இன்க்ளூட் பண்ணி போடுவாங்க.
அதாவது 2013 ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு தடவை இன்டர்னல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து, அதாவது அவுட் ஆஃப் 20க்கு ஒரு 18 ஒரு 17 வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து, அவங்களுடைய என்டையர் எப்பப்பலாம் வந்து அவங்க வந்து அரியர் எழுதுறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ல அந்த இன்டர்னல் மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா இந்த ரெகுலேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு தடவை அரியர் விழுந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரியர் விழுந்த கொஸ்டின் பேப்பருக்கு அந்த அரியர் விழுந்த பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புதுசா இன்டர்னல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற நீங்க வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பேப்பர் அரியர் இருக்கு அப்படின்னா வந்து, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையனா கூட உட்காந்து கிளாஸ் டெஸ்ட் அதாவது டெஸ்ட் சீரிஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி, அதுக்காக ஒரு இன்டர்னல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து அது இன்டர்னல் மார்க்கா வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலா ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும். அவுட் ஆஃப் 100க்கு அத 80யா வந்து கன்வெர்ட் பண்ணி, அத ஜாயின் பண்ணி தான் வந்து உங்களுக்கு பாஸ் பெர்சன்டேஜா உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, டிஸ்டிங்ஷன் பிளஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 2013 ரெகுலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 அபோவ் எடுத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் அரியர் எதுவும் இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடுத்துருவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 7.5 எடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸே குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான கிரெடிட் லிஸ்ட்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். அதுல போயிட்டு நீங்க பார்த்தா தெரியும். ஓகே. இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ 3rd இயர் அதாவது செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு. என்ன ரிசல்ட்ஸ் கேட்டா யுஜி, பிஜி ரிசல்ட்ஸ், இன்ஜினியரிங் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 13th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்ல தான் போயிட்டு பார்க்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சர்வர் வந்து லோவா இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டாங்க. சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டரா வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. இதுல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 2017 ரெகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அரியர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபா இருந்துச்சு. அதே மாதிரி கரெக்ஷன்ஸும் வந்து எங்களுக்கு டஃபா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு அரியர் கூட இல்லாத பையன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது செகண்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அதாவது தேர்ட் செமஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அரியர் 3 அரியர்னு வாங்கியிருக்கான். இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் வேல்யூவேஷன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடமே இல்ல. அதாவது நாங்க செகண்ட் இயர் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் படிக்கும்போது ஃபோர்த் செமஸ்டர்ல முன்னாடி இருந்த செமஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எழுத முடியல. இதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களால வந்து சீக்கிரமா அரியர் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து ப்ரொடெஸ்டும் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேன் 2017 ரெகுலேஷனுக்கான ஹேஷ்டேக்கான ஒரு எக்ஸ்பிளைனான வீடியோ. ஸோ உங்களுக்கு யாராவது வந்து அதாவது 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இருந்தாங்கன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி, அவங்கள வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. மேபி அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மேபி அவங்க ஃபியூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.